Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ETL versus ELT பத்தி பார்க்கலாம். இந்த வேர்ட்லயே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும். ETL அப்படின்னா extract, transform and load. ELT னா extract, load and transform. ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம்? டேட்டா சோர்சஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். எதுக்காண்டி அந்த டேட்டாஸை க்ளீன் பண்ணி ஒரு ஃபார்மெட்லேருந்து இன்னொரு ஃபார்மெட்டுக்கு மாற்றுறதுக்காண்டி. எந்த இடத்துல பண்ணுவோம்னா ஸ்டேஜிங் ஏரியாவில் பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம டேட்டா வேர்ஹவுஸ்க்கு லோட் பண்ணுவோம். இது நார்மல் ETL ப்ராசஸ். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ELT ப்ராசஸ். இது ஒன்றும் இல்லை, அந்த லோடு மட்டும் முன்னாடி வந்துடும். என்னன்னா நம்ம டேட்டா வேர்ஹவுஸுக்கு ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடுறோம். பண்ணதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம் டேட்டா வேர்ஹவுஸில். டேட்டா இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சோர்ஸ் சிஸ்டம். இட்ஸ் டைரக்ட்லி லோடட் இன் டு த டேட்டா வேர்ஹவுஸ் ஆர் டேட்டா லேக். அதாவது அந்த ரா ஃபார்மெட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்னாலே க்ளீன் பண்ணுவோமா, அந்த ரா ஃபார்மெட்டை டேரெக்டாக வேர்ஹவுஸ்க்கு லோட் பண்ணிட்டு அங்கே இருந்து இந்த டேட்டா வேர்ஹவுஸில் இருந்து தான் க்ளீன் பண்ணுறாங்க. த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் அப்ளைடு லேட்டர் இன்சைடு த டேட்டா வேர்ஹவுஸ். செகண்ட், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன் பிஃபோர் லோடிங் இன் டு த டேட்டா வேர்ஹவுஸ். உங்களுக்கு தெரியும், நம்ம டேட்டா வேர்ஹவுஸ்க்கு லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சிருவோம். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர்ஹவுஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இது வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாக்கு, ட்ரெடிஷ்னல்னாலே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர்டு டேட்டாக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம க்ளவுட் பேஸ்டு டேட்டா வேர்ஹவுஸ்க்கு ஸ்ட்ரக்சர்டு யூஸ் பண்ணிக்கலாம், செமி ஸ்ட்ரக்சர்டு யூஸ் பண்ணிக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் ETL ப்ராசஸ் எதில் பண்ணுறோம்? ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர்ஹவுஸில் பண்ணுறோம். இது வந்து எதில் பண்ணுறோம்? க்ளவுட் டேட்டா வேர்ஹவுஸ். ELT வந்து க்ளவுட் டேட்டா வேர்ஹவுஸில் பண்ணுறோம். இதோட கேரக்டர் பார்ப்போம். இது பார்த்தோம் அப்படின்னா டேட்டா வேர்ஹவுஸ்க்கு லோட் பண்ணதுக்கு அடுத்து தான் நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. இப்போ டைப்பிக்கலி யூஸ் இன் த மாடர்ன் கிளவுட் பேஸ்டு டேட்டா வேர்ஹவுசிங். ஸோ நம்ம மாடர்ன் டேட்டா வேர்ஹவுசிங்கில் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்னோஃப்ளேக், பிக்வரி, ரெட்சிஃப்ட். ஸோ அந்த மாதிரியானது ஃபுல்லாக உங்களுக்கு மாடர்ன் டேட்டா வேர்ஹவுசிங்கில் வந்துடும். இது இங்கே பார்த்துள்ள ஸ்ட்ரக்சர் கிடையாது. இங்கே ஸ்ட்ரக்சரும் ஹேண்டில் பண்ணும், செமி ஸ்ட்ரக்சரும் ஹேண்டில் பண்ணும், அன்ஸ்ட்ரக்சரும் ஹேண்டில் பண்ணும். இதோட கீ கேரக்டர்ஸ். அடுத்து வந்து இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் என்டரிங் த டேட்டா வேர்ஹவுஸ் க்ளீன் ஸ்ட்ரக்சர் ரெடி ஃபார் அனாலிசிஸ். நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணி தான் உள்ளே அனுப்புறதுனால இது வந்து அனாலிசிஸ்க்கு டக்குனே ரெடியாக தான் இருக்குது. அடுத்து ஒர்க்ஸ் வெல்லின் சின்ன டேட்டா செட்ஸாக இருந்தது அப்படின்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். இதே ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இப்போ இதில் டேட்டாஸ் கம்மியாக அதிகமாகுது அப்படின்னா அது ஹார்ட்வேர் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது. பட் இதோட அட்வான்டேஜ் இது வந்து நம்ம க்ளவுட் பேஸ்டு பார்த்துருக்கோம். இல்லை நம்ம எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் கொடுத்து அதை வந்து ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். இதோட ஸ்கேலபிள் இருக்கும். இது வந்து மாடர்ன் டேட்டா வேர்ஹவுஸை வந்து இது பண்ணியிருக்கு. இது சூட்டட் ஃபார் லார்ஜ் டேட்டா செட். இது வந்து ஸ்மால் டேட்டா செட்டுக்கெலாம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இது வந்து லார்ஜ் டேட்டா செட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதோட ஃப்ளெக்சிபிள் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணுறது. ஸோ இதோட ஃப்ளெக்சிபிலிட்டிஸும் நமக்கு வந்து நல்லபடியாக இருக்கும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா ஸோ எல்லாமே நம்ம வந்து க்ளவுட் டேட்டா பேஸில் வந்து நல்லதாக சொல்லிட்டு இருக்கோம். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரா ஃபார்மெட்டில் டேட்டாஸை அந்த டேட்டா வேர்ஹவுஸ்க்கு லோட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஸ்டோரேஜ் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்ல. ஏன்னா நம்ம ராவாக அனுப்புகிறோம், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாஸ் அதிகமாக இருக்க போகுது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜ் பண்ணலாம். இது பார்த்தோன்னா நமக்கு வந்து டைம் கன்சியூமிங். ஸோ ஏன்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இது வந்து லெஸ் எஃபெக்டிவ். லார்ஜ் டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கும். அங்கே அட்வான்டேஜாக எழுதுனதை இங்கே டிஸ்அட்வான்டேஜாக கொடுத்துருக்கும். அங்கே நல்ல சின்ன டேட்டா செட்னா நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ பெருசு போகிறப்ப அது கம்மியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன்னா ரா data is stored in the data warehouse. It can increase the storage requirement. அதிகபட்சமான டேட்டாஸ் இதில் லோட் பண்ணுறப்ப ஸ்டோரேஜ் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் லோடிங் ஆஃப் அன்ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டேட்டா. அதாவது நம்ம அன்ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டேட்டாவை தான் டேட்டா வேர்ஹவுஸில் லோட் பண்ணுறதுனால அதை அனலைசிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது ஆஃப்டர் கிளீனிங்க்கு அடுத்து அது ஈஸியாகிடும். ஓகே.
இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் லோடிங் டேட்டா வேர்ஹவுஸ். டேட்டா வேர்ஹவுஸ்க்கு முன்னாடியே நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். அந்த ஆஃப்டருக்கு அடுத்து தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். இது வந்து ட்ரெடிஷ்னல் வேர்ஹவுஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிளவுட் டேட்டா பேஸ்க்கு வந்து யூஸாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு மட்டும் தான் இருக்கும். அது ஸ்ட்ரக்சர், செமி ஸ்ட்ரக்சர் முன்னாடி பார்த்ததே தான். இது லிமிட்டட் ஸ்கேலபிலிட்டிஸ். நம்ம தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஹார்ட்வேர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஹை ஸ்கேலபிள். நமக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் ரெண்ட் பே பண்ணால் போதும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். தேங்க்யூ.